நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனே, இந்த காலை நேரத்தில் மறுபடியுமாக ஆண்டவரே, இந்த மதிய ஜெபத்துக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி வருவதற்கு இந்த வெள்ளியையும் கூட எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தர வேண்டும் என்று உடைய பாத பணிந்து நாங்கள் கேட்கிறோம். அதாவே நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதிக்கின்ற நேரங்கள், ஜெபிக்கின்ற வேலைகள், ஆண்டவரே வார்த்தையினாலும் வசனத்தினாலும் எங்களை நீ திருப்தியாக்க போகிற ஆண்டவரே சமயங்கள் எல்லாம் உம்முடைய பிரசன்னத்தினால் மூடப்பட்டு இருப்பதாக நீ தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் குடும்பங்களை ஆண்டவரே அப்பா, குடும்பங்கள் வீடுகளுக்குள் என் தேவன் உலாவி பலப்படுத்தி ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, எங்களை நினைவு கூர்க்கிற தேவன், எங்களை மறவாத தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அதை நீர் உறுதிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஐயா, இந்த நாளுடைய ஜெப நேரங்கள் ஆண்டவரே, குடும்பங்கள் யாவரும் சேர்ந்து துதிக்கின்ற வேளைகளை மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தருகிறது மாத்திரமல்ல, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசனம்தான் ஆண்டவரே பர்வதங்களை மெழுகை போல உருக பண்ணும். ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் குடும்பங்கள் காணப்பட்டிருந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே அப்பா பதிலளிப்பீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே தேவன் அப்பா உம்முடைய நிறைவானதை எங்களுக்கு தருவீராக. ராஜா, உம்முடைய பிரசனம் ஒன்றே எங்களுக்கு முன்பாய் சென்று எல்லா கோணல்களையும் சபையாக்கும் என்று எழுதப்பட்டபடி ஆண்டவரே நீர் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரட்டும். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபநறிந்த பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என்னை மறவா இயேசுநாதா என்ற பாடலை ஒரு சில கவிகளை பாடி நாம் தேவனை துதிப்போமாக. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, பல கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா, என் தலைமுடியையும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோ என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மூற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும்
என் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவாயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஒரு வேத பகுதியை வாசிப்போமாக. பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-7 வசனத்தையும் 13, 19, 20 வாசிப்போமாக. 273வது பக்கம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1-7 வசனத்தையும் 13, 19, 20 வாசிப்போமாக. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷம் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க ஏயோதியுங்களுக்கும் சிந்திகேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கீழே மேன்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. 19, 20. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் இந்த மதிய வேளையிலும் மறுபடியுமாக தேவனை ஆராதிப்பதற்கும் இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு வாசிப்பதற்கும் ஒன்றுக்கும் நாம் கவலைப்படாதபடி நம்முடைய எல்லா விதமான விண்ணப்பத்தையும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு கூட தெரிவிக்கும்படியாக தேவன் நமக்கு இந்த கொடுத்த இந்த நல்ல சமயத்தை ஆதாயப்படுத்தி ஹல்லேலூயா எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருந்து ஹல்லேலூயா அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய வழி நடத்துதலுக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்தி எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனுண்டு, என்னுடைய தேவைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் கர்த்தர் நிறைவாக்குவார் என்ற நம்பிக்கையோடு கூட தேவனுக்கு பணிவிடை செய்வோமாக. தேவனுடைய ஊழியக்காரர்களாக நம் அவருடைய பணியிலே ஈடுபடுவோமாக. கர்த்தரை ஸ்தோத்திரித்து முழு மனதோடு கூட துதித்து ஆராதித்து அவரை போற்றுவோமாக. ஹல்லேலூயா. உன்னதரே என் இயேசுவே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து துதித்து பாடுவோமாக. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினார் அசைவுறாதிருப்பே. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினார் அசைவுறாதிருப்பே. முழு மனதோடு நன்றி சொல்வே, முகம் மலர்ந்து நன்றி சொல்வே. முழு மனதோடு நன்றி சொல்வே,
முகம் மலர்ந்து நன்றி சொல்வேன். கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமா வாழ பலன் தந்தீரே. கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமா வாழ பலன் தந்தீரே. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பே. உன்னதத்தில் நீ வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றே. துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றே. துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமாய் என்னை உயிர்ப்பிக்கின்றே. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பே. வலது கரத்தால் காப்பாற்றினீ, வாக்கு ரத்தங்கள் நிறைவேற்றினீ. எனக்காயாவையும் செய்து முடிப்பீ, என்றும் உள்ளது உமது அன்பு. எனக்காயாவையும் செய்து முடிப்பீ, என்றும் உள்ளது உமது அன்பு. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பே. உந்த நினைவில் அகமகிழ்வே, நீ தந்த வெற்றியில் களி கூறுவே. உந்த நினைவில் அகமகிழ்வே, நீ தந்த வெற்றியில் களி கூறுவே. மனதின் ஏக்கங்கள் மலர செய்தி, வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. மனதின் ஏக்கங்கள் மலர செய்தி, வாய்விட்டு கேட்டதை மலர செய்தி மறக்கவில்லை அப்பா. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பே. எனக்காய் யாவையும் செய்து முடிப்பீர், என்றும் உள்ளது உமது அன்பு. ஆண்டவரே, ஆண்டவரே, நீ அழகானவர், அருமையானவர், அன்பானவர். ஆண்டவரே கர்த்தாவே, நீ பரிசுத்தமுள்ள தெய்வன் அப்பா. உம்முடைய அழகை நாங்கள் வர்ணித்து உம்முடைய நாமத்தை துதிப்ப ஆண்டவரே, எங்களை குடும்பமாக மறுபடியுமாய் அழைத்து வந்த தெய்வனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மனது ஏக்கங்களை மலர செய்தீரப்பா. வாய்விட்டு கேட்டதை ஆண்டவரே நீ மறுக்கவில்லை. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமா இருந்து delight thyself in the Lord and he shall, hallelujah, fulfill the desires of your heart என்று சொல்லப்பட்ட வார்த்தையை ஆண்டவரே சங்கீதம் 37:4 படி ஆண்டவரே, every family members, Lord, ஆண்டவரே, when they delight thyself in you, and Lord, when they ask in your name, and Lord, you will answer it, Lord. You will answer for them, Lord. You will not regret, you will not áண்டவரே reject what all the petitions they put forth into your presence. Oh Father God, you are the God Almighty. You are the God who hears our prayers, Lord. Even now when we want to, Lord, glorify your name and praise you, and Lord, beautify your name and glorify you, Lord, make us to rejoice in your presence. Oh Father God, in Jesus name we pray. Hallelujah. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர்.
அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. கர்த்தாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே, இவ்வளவு நேரம் மட்டும் எங்களை கர்த்தாவே உம்மை விடுதலையோடு துதிக்க கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்க போகிற ஒரு காரியத்துக்காகவும் கர்த்தாவே நாங்கள் விண்ணப்பம் பண்ண போகிறோம். அந்த விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தாவே எங்களுக்கு பதில் தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு கொண்டு வருகிற கர்த்தாவே மெசேஜை கொண்டு வருகிற செய்தியை கொண்டு வருகிற தாசனையும் கர்த்தாவே நீங்கள் பயன்படுத்தும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக நடக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தாருங்க. இந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நிறைந்த பிதாவே, ஆமென். தகப்பனே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காக உமக்கொடான கொடி ஸ்தோத்திரம். ஒரு மனதோடு தகப்பனே எங்களுடைய இருதயத்தை உம்மண்டை ஊற்றும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஜெபங்கள் உமது சமூகத்திலே பிரீதியா இருக்கும்படியாக கேட்கிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை தயவாக இறங்கி மன்னிக்கும்படியாக கேட்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, எங்க தேசத்திலும் எங்க பகுதியிலும் எங்க சென்னை பட்டணத்திலும் தகப்பனே இந்த COVID-19
ஏறிக்கொண்டே இருக்கிறது ராஜா. தகப்பனே, இதற்கு ஒரு சீக்கிரத்துல ஒரு முடிவை நீங்க கத்தாவே செய்யணும். எங்களால முடியாது தகப்பனே கத்தாவே. ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு கீழ்காற்றை வீச பண்ணுங்க தகப்பனே. அன்னைக்கு நீர் கத்தாவே நோவாவை நினைவு கூர்ந்தீர் அல்லவா தகப்பனே கத்தாவே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்தை அழிக்கவில்லை அல்லவா தகப்பனே. இங்குள்ள ஒரு சில கத்தாவே உம்முடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்து இந்த COVID-19 கத்தாவே இந்த உலகத்திலேயே இல்லாத படிக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக கேட்கிறோம். இதனால் கத்தாவே எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க தகப்பனே கத்தாவே. அநேகர் வேலைகளை இழந்து இருக்கிறாங்க தகப்பனே. டாக்டர்ஸ், நர்சஸ் தகப்பனே, இந்த உதவி செய்கிறவர்கள் அநேகர் கத்தாவே இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அநேக டாக்டர்ஸ் உயிர்களை இழந்திருக்கிறாங்க. அநேகர் தகப்பனே கத்தாவே மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அஃபெக்ட் ஆனவங்க நிறைய பேர் கத்தாவே. நிறைய பணங்கள் செலவாகிறது ராஜா தகப்பனே கத்தாவே. ஏசப்பா, அது மாத்திரம் அல்ல தகப்பனே, அநேகர் கத்தாவே சிக்காகியும் டாக்டர்ஸ் போக முடியாமல் தகப்பனே கஷ்டப்படுறாங்க. வயதானவர்கள் கத்தாவே ஏசப்பா, அநேகர் தகப்பனே என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறாங்க. அநேகர் பயத்துல கத்தாவே பிடிப்பட்டு இருக்கிறாங்க தகப்பனே. இதனால பாதிக்கப்படாதவர்கள் ஒருத்தருமே கிடையாது ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் ஏதாவது ஒரு வழியில கத்தாவே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நீங்க மனதுருக்கத்தின் தேவன் ராஜா. தாவீதின் குமாரனே இறங்குங்க ராஜா, இறங்குங்க ராஜா. சீக்கிரத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும் ராஜா இந்த உலகத்துல. இது உம்மால மாத்திரதான் முடியும். ஜனங்கள் இன்னும் நிர்விசாரமாக இருக்கிறாங்க தகப்பனே கத்தாவே. நீர் மனதிறங்கி நீர் நினைவு நீர் கத்தாவே உண்டாக்கின ஜனங்களுக்காக மனஸ்தாபப்படும்படியாக கேட்கிறோம் தகப்பனே கத்தாவே. சபைகளுக்காக வருகிறோம். அநேக காரியங்கள் நாங்கள் சபையில நடக்கிறதை குறித்து கேள்விப்படுகிறோம் ராஜா. எங்களுக்கே தகப்பனே அது வேதனையாக இருக்கிறது ராஜா தகப்பனே கத்தாவே. சபைகளையும் கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்லையும் உமக்கென்று கத்தாவே தங்களை அர்ப்பணித்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே உண்மையும் உத்தமமாய் இருந்து பரிசுத்தத்தை யோசேப்பை போல காத்துக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம் ராஜா. ஊழியக்காரருக்கு வேண்டிய பாதுகாவலை தாங்க ராஜா தகப்பனே கத்தாவே. ஏசப்பா, ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக கேட்கிறோம் தகப்பனே கத்தாவே. சபைகள் திறக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அது நிரந்தரமாக இருக்கவும் எல்லாரும் கூடி ஆராதிக்கவும் நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். எங்க குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா தகப்பனே கத்தாவே. அவங்க சண்டே ஸ்கூல் போக முடியாம தகப்பனே கத்தாவே ஏசப்பா, வெளியே போக முடியாம தகப்பனே, ஸ்கூல்ல எல்லாம் வீடுகள்ல அடைப்பட்டு இருக்கிறாங்க தகப்பனே கத்தாவே. உம்முடைய வார்த்தை அந்த பிள்ளைகளுக்கு போகணுமே தகப்பனே. நீர் அவர்களை கண்ணோக்கி பாருங்க. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதிருங்கள் என்று சொன்னீரே. சிறு பிள்ளைகளை பாதுகாத்தருளுங்க. அவர்களுக்கு வரக்கூடிய வியாதிகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. முக்கியமா நாங்கள் பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷத்த பாதுகாவலை தாங்க ராஜா. எங்க தேசத்துல இவர்களுக்கு பாதுகாவல் இல்லாமல் இருக்கிறது ராஜா. நீரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க சுவாமி தகப்பனே கத்தாவே. நீர் கத்தாவே பெண் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக கேட்கிறோம் தகப்பனே கத்தாவே. எசப்பா, இன்னுமாக வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம். இச்சையிலே பிடிபடாத படிக்கு, அந்நிய நுகத்தோடு கத்தாவே இணைக்காத படிக்கு நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாக கேட்கிறோம் தகப்பனே கத்தாவே. எசப்பா, இன்னும் வயோதி வரை கத்தாவே இந்த COVID-19 தொடாத படிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே கத்தாவே. இன்னுமாக தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக வருகிறோம். குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் தற்கிற சமாதானத்தை குலைக்கிற ஆவிகள் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கப்படட்டும், சுட்டெரிக்கப்படட்டும் ராஜா தகப்பனே கத்தாவே. நீர் தகப்பனே கத்தாவே சமாதான பிரபு ஒவ்வொரு குடும்பத்திலும் தலைவராக இறங்கும்படியாக கேட்கிறோம். பலவீன கட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அது கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். காயப்பட்ட கரத்தை உச்சந்தளந்த உள்ளம் கால் வரைக்கும் ரத்தத்தை பூசி எனக்கு சித்தம் உண்டு சொத்தமாக என்று நீ சொல்லும்படியாக கேட்கிறோம். பலவீனங்கள் நீங்கட்டும் ராஜா. கடன் பாரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீயோ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே தகப்பனே கத்தாவே. வேலை இழந்தது நிமித்தம் தகப்பனே, தங்களுடைய லோன்ஸ் கொடுக்க முடியாமல் நிமித்தம் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருடைய தேவைகளும் சந்திக்கப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம் தகப்பனே கத்தாவே. இசப்பா, இன்னுமாக தகப்பனே கத்தாவே ரட்சிக்க
ரட்சிக்கப்படாதவர்களுக்காக வருகிறோம். அநேக குடும்பங்கள்ல கத்தாவே அநேகர் ரட்சிக்கப்படலன்ட்டு ஒவ்வொருவரும் கத்தாவே இயேசப்பா அழுது கொண்டிருக்கிறாங்க சுவாமி. தகப்பனே, உலக பிரகாரமான காரியங்களை நாங்கள் கேட்கவில்லையே தகப்பனே கத்தாவே, ஆவிக்குரிய ரீதியில கத்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்கு ஒவ்வொருவரும் தகுதி உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதுதானே கத்தாவே உம்முடைய வாஞ்சையுமாக இருக்கிறது. தகப்பனே கத்தாவே, ஒரு அற்புதத்தை செய்து தகப்பனே குடும்பங்கள்ல உள்ளவங்களை ரட்சிங்க, எங்க தேசத்தை ரட்சிங்க. எங்க தேசத்துல நீர் உண்மையுள்ள தேவன் என்பதை அறியத்தக்கதாக அவருடைய கண்கள் திறக்கப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். 138 கோடி ஜனங்கள் அவர்களையும் நீர் கண்ணோக்கும்படியாக கேட்கிறோம். கத்தாவே இயேசப்பா, இன்னுமாக தகப்பனே எங்க தேசத்துல வர இருக்கிற எலெக்ஷனுக்காக வருகிறோம். பீகார்ல வர இருக்கிற எலெக்ஷனுக்காக வருகிறோம். தமிழ்நாட்டுல மே மாதம் வர இருக்கிற எலெக்ஷனுக்காக வருகிறோம். தகப்பனே கத்தாவே, நீதியுள்ள கத்தாவே, நேர்மையாக கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட் வரத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். நீர் தெரிந்து கொள்ளுகிற ஜனங்கள் கத்தாவே வரட்டும். நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஒரு நல்ல ஒரு ஆட்சி, சமாதானமான ஆட்சி வரத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். தகப்பனே கத்தாவே இயேசப்பா, இன்னுமாக தகப்பனே எங்கள் நேஷனுடைய பார்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். சைனாக்கும் இந்தியாவுக்கும் தகப்பனே இன்னுமாக கத்தாவே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது ராஜா. தகப்பனே கத்தாவே இயேசப்பா, ஒரு சமாதானத்தை தாங்க சுவாமி. சைனா ஆட்கள் கத்தாவே அவங்களுடைய ட்ரூப்ஸ குவிக்கிறாங்க ராஜா. தகப்பனே கத்தாவே இயேசப்பா, இந்த காலகட்டத்திலே ஒரு வார் வரும்னா தகப்பனே இயேசப்பா, எவ்வளவோ பிரச்சனைகள் ராஜா. இப்பொழுது எக்கானமி ரொம்ப மோசமாக இருக்கிறது தகப்பனே. எந்த விதத்திலும் ஒரு வார் வராதபடிக்கு நீர் தகப்பனே அதை தடுத்து போடும்படியாக கேட்கிறோம். ஒரு சமாதானம் இருக்கட்டும். அங்கு மாத்திரமல்ல, பாகிஸ்தான் எல்லை, காஷ்மீர் எல்லை தகப்பனே, எந்த உடைய ஜவான்ஸ் உடைய மரணங்கள் வேண்டா ராஜா. தகப்பனே கத்தாவே, நீர் அவர்களை பாதுகாக்கும்படியாக கேட்கிறோம். தகப்பனே கத்தாவே, இன்னுமாக சுவாமி படிக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். இந்த நெட்ல படிக்கிறாங்க, போன் இன்னுமாக கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸ் வச்சு படிக்கிறாங்க ராஜா. அநேகருடைய உடம்பு ரீதியில் அவர்கள் பாதிக்கப்படுறாங்க. கண்கள் பாதிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல தகப்பனே கத்தாவே, அவர்களுக்கு கத்தாவே அநேகருக்கு அது வாங்கி கொடுக்கக்கூடிய செல்போன்ஸ் வாங்கி கூடிய தகுதி இல்ல சுவாமி. இது நிமித்தம் பிள்ளைகளுடைய படிப்புகள் பாதிக்கப்படுகிறது. பெற்றோரும் தகப்பனே ஏசப்பா, இது நிமித்தமாக தற்கொலைகள் நடக்கிறது ராஜா. தகப்பனே கத்தாவே, இவைகள் மாறணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறத்தக்கதாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் சீக்கிரம் திறக்கத்தக்கதாக நீர் கத்தாவே கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம் ராஜா. தகப்பனே கத்தாவே, இன்னுமாக ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் வியாதியா இருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறோம். COVID-19 தகப்பனே டாக்டர்ஸ் ஒழுங்கா கவனிக்க மாட்டேன்றாங்க. தகப்பனே கத்தாவே, நீரே சுவாமி ஒவ்வொருவரும் தகப்பனே நீர் பாதுகாத்து தகப்பனே பயங்கரமான வியாதிகள்ல இருந்து ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும்படியாக கேட்கிறோம். தகப்பனே, குடிகார கணவருக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கத்தாவே அதன் மேல ஒரு அதிகாரத்தை கொடுத்து அந்த அடிமைத்தனத்தின் ஆவி அவர்களை விட்டு நீங்கும்படியாக கேட்கிறோம். தகப்பனே, எங்க நாட்டுல, எங்க தமிழ்நாட்டுல தகப்பனே ஒரு சாராயமற்ற ஒரு ஆட்சி வரத்தக்கதான கிருபைகளை தருவீராக. தகப்பனே கத்தாவே, அந்த சாராய கடைகளுக்கு ஒரு நஷ்டம் வரத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். தகப்பனே கத்தாவே, அமெரிக்காக்காக செபிக்கிறோம். அங்க வர இருக்கிற எலெக்ஷன்ல கத்தாவே உமக்கு சித்தமான உமக்கு பயந்த ஒரு கத்தாவே மகனை நீர் எலெக்ட் பண்ணி வைக்கும்படியாக கேட்கிறோம். அந்த தேசம் கத்தாவே இன்னும் அதிகமாக உம்மை கிட்டி சேர கத்தாவே மறுபடியுமாக அங்கு எழுப்புதல் வரத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். ஐரோப்பா கண்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆலயங்கள் தகப்பனே கத்தாவே இயேசப்பா ஹோட்டல்ஸ் ஆகவும் பார்ஸ் ஆகவும் மாஸ்காகவும் மாறுறது நாங்கள் கேள்விப்படுகிறோம் ராஜா. தகப்பனே கத்தாவே, ஒரு மாற்றம் வேணுமே. அநேக மிஷினரிமார் அங்கிருந்து இங்க வந்திருக்காங்க சுவாமி. தகப்பனே, அந்த ஆதி அன்புக்குள்ளாக அவங்க
கட்டப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். தகப்பனே கத்தாவே, இஸ்ரவேல் தேசத்துக்காக செபிக்கிறோம். அவர்கள் உம்மை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளும் நாட்களை நீர் தீவிரிக்கும்படியாக கேட்கிறோம். தகப்பனே கத்தாவே, எங்க நாட்டை சுற்றிலும் உள்ள தேசங்களுக்காக செபிக்கிறோம். இந்தியாவில் வர இருக்கிற எழுப்புதல்ல இங்கிருந்து கத்தாவே பக்கத்து தேசங்களும் பற்றி பிடிக்கத்தக்கதாக உம்முடைய அக்கினியை போடும்படியாக கேட்கிறோம். வர இருக்கிற எழுப்புதல ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் அபிஷேகம் பண்ணி கத்தாவே இருக்கிற இடங்களிலே தகப்பனே ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணத்தக்கதாக உம்முடைய நாமத்தின் நிமித்தம் வைராக்கியம் கொண்டு கத்தாவே ஒவ்வொருவரும் எழும்பத்தக்கதாக ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் பலத்த சாட்சியாக நிறுத்தும்படியாக கேட்கிறோம். தகப்பனே, இது எங்களால முடியாது, ஆனால் உம்மால முடியும். எங்களோடு இருக்கிறவர் சேனைகளின் கர்த்தர் என்பதை கத்தாவே நீர் நிரூபிக்கும்படியாக கேட்கிறோம். தகப்பனே கத்தாவே, என்ன பாரத்தோடு என்ன தேவையோடு இந்த ஜெபத்துல இருக்காங்களோ நீங்க தகப்பனே அவர்களை தொட்டு தகப்பனே கத்தாவே, ஒருவேளை கோட்கேஸா இருக்கலாம் தகப்பனே கத்தாவே, பிள்ளைகளுடைய நல்வாழ்வு கல்யாணத்திற்காக செபிக்கலாம், பிள்ளைகள் வேணும் என்று செபிக்கலாம். தகப்பனே, என்ன பாரமா இருந்தாலும் தகப்பனே ஒவ்வொருவருடைய பாரத்தையும் சுமக்கிற தேவன் நீங்க ராஜா. ஒவ்வொருவருடைய துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றி இந்த மாதத்திலே கத்தாவே ஒரு பெரிய விடுதலையை காண நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். நீர் அப்படியே செய்ய போறதுக்காக உமக்கு கொடான ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் யாவரையும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மை இத்தனை அற்புதமாக தேவன் இந்த 10வது மாதத்திலும் இந்த 2வது வெள்ளிக்கிழமையை தேவன் நமக்கும் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படியாக தேவ பிரசன்னத்தில் நாம் கூட ஜெபித்து காத்திருந்து துதித்து ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு இன்னும் கூட பலன் அடைகிறதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இந்த நேரத்தில் பேசுவதற்கு முன்பாய் கண்களை மூடலாமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் எத்தனையாய் நம்மோடு இருந்து இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் இந்த 20 அவரே நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்தே நாம் பல கண்ணீரின் பாதைகளை கடந்து வந்திருக்கிறோம். ஆமேன். இந்த கொள்ளை நோயினுடைய தாக்குதல் அதிகமாய் ஆமேன் இன்னும் கூட குறையாத அளவில் போராட்டத்துக்குள்ள காணப்பட்டாலும் கர்த்தர் நிச்சயமாகவே ஹல்லேலூயா அவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற தேவனாய் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக நம் நடுவிலும் கூட அவர் பிரசன்னம் மகிமையான காரியங்களை நமக்காக செய்ய வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போய்விடாதீங்க. ஆண்டவர் பெரியவர். ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதிலே அவருடைய கரம் மாற்ற வல்லதாய் இருக்கிறது. நன்றி சொல்லுங்களேன், தேவனுக்கு மகிமையை செலுத்துங்களேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அவர் நல்ல எபினேசராக நம்மை இந்த 10வது மாதத்திலும் கூட கிருபையாய் கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவர் இந்த 9 நாட்களை அற்புதமாய் கடந்து வர கிருபை தந்திருக்கிறார். இன்னும் தொடர்ந்து அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த தேவையோ, எந்த நெருக்கமோ, எந்த காரியத்தை ஆண்டவர் கரத்திலே கொடுத்து உன் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டு இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளையை, நிச்சயமாகவே உங்களுக்கு ஒத்தாசை வானத்தை பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் கர்த்தர், ஆமென், ஹல்லேலூயா, உன்னை விட்டு விலகி போகிறவர் அல்ல. உன் ஜெபத்தை கேட்காமல் அவர், ஹல்லேலூயா, ஆமென், தள்ளி போகிறவர் அல்ல. கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, கர்த்தர் கரத்திலே நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற முடிவை அவர் உனக்கு கொடுக்க போகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 29 எரேமியா 11 அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 10வது மாதத்தில் அநேகருடைய குடும்பத்தில் இந்த கிருபையாய் கர்த்தர், ஆமென், ஹல்லேலூயா, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை செய்து முடித்திருக்கிறதை நீங்கள் பார்க்க போகிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது. ஆம், நெடுநாளாய் காத்திருந்து கண்ணீர் வடித்த ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க போகிற தேவன் என்பதை நீங்கள் பார்க்க போறீங்க. ஆண்டவர் கரத்துல தேவ பிள்ளையை இன்னும் துதிக்கிறதுல, ஆம், காத்திருக்கிறதுல சோர்ந்து போய்விடாதே. இப்பொழுது அவருடைய பலன் உன்னை தொடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களோட பேசுங்கப்பா, உங்க வார்த்தை கொண்டு எங்களோட இடைப்படுங்கப்பா. ஆமென். தொடர்ந்து இந்த வாரமும் உங்களோட வாக்குத்தத்தத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம். அடியாளை சிலுவையின் அடிவாரத்தில் வைக்கிறேன். நீங்க உங்களை வெளிப்படுத்தி தாங்க. எல்லா மகிமையும் கனமும், ஆமென், இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த அருமையான இந்த ஆமென் நாளிலும் கூட இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான வாக்கு தத்தத்தை திரும்பி கூட நாம் எடுத்துக்கொள்ளலாமா? 130வது சங்கீதத்திலே 5வது வசனத்திலே இப்படியாக தேவன் நம்மோடு கூட இந்த மாதத்திலே அவர் கொடுத்திருக்கிற வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா, ஆமென், காத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். கடந்த வாரம் கர்த்தர் நம்மோடு பேசினபடி எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா,
ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு விடியற் காலத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று கூட. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையா, ஹல்லேலூயா. கடந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசினபடி, ஹல்லேலூயா, ஆமென், விடியற் கால வெளுப்பை போல் உன்னுடைய வெளிச்சம் உதிக்கும். ஆம், உன் வெளிச்சம் எழும்பும். ஹல்லேலூயா. உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே ஆமென் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளை, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அந்த சுகவாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ணுகிற நேரம் சமீபித்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு ஆமென் நீ சோர்ந்து போய் ஆமென் தூர போய் விடாதே. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நெருக்கமாய் கர்த்தருடைய கரம் உனக்கு செய்ய போகிற அற்புதம் மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன் விண்ணப்பம், உன்னுடைய கண்ணீர், நீ பல மாதங்களும் ஆண்டுகளுமாய் காத்திருந்த ஜெபங்கள் தேவனுடைய பிள்ளை, ஹல்லேலூயா, கேட்கப்படுகிற வேளை வருகிறது. ஆண்டவர் உனக்கும் கூட அந்த ஒரு விடியற் காலத்தை, எப்படி வேதத்திலே நாம் கடந்த வாரம் தியானிக்கும் பொழுது, ஆம், அந்த விடியற் காலம் அவர்களுக்கு எப்படி ஆமென் ஹல்லேலூயா சூரியன் உதயமாயிற்று, ஆமென், ஒரு வழி திறக்கப்பட்டது, அவனுடைய சமாதானம் காக்கப்பட்டதோ. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, ஆமென், கர்த்தருடைய பிள்ளையே, மெலித்தா என்ற தீவை அவர்கள் ஆமென் அங்கு கடந்து போக தேவன் ஒரு கிருபை தந்தாரோ, அதே போல இந்த மாதம் அநேகருடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா தேவன் ஆமென் விடியற் காலத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு வைத்து உன் ஜெபத்திற்கு பதில் அளிக்கப்பட்டிருக்கிறதை நீ பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் அதை கொடுத்து நாம் தியானிக்கும் பொழுது 30வது சங்கீதத்தில் கூட நாம் வாசித்து பார்க்கலாம். 30வது சங்கீதத்தில் இப்படியாக தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்திலே, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே என்ன களிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, ஹல்லேலூயா. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், தேவன் தம்முடைய கோபத்தின் நிமித்தமாக சில காரியங்களிலே ஆமென் அவர் பதில் அளிக்கப்படக்கூடாதபடிக்கு இருக்கிறாரோ என்று கூட நீ நினைக்காதே. ஹல்லேலூயா. வேதத்தில் இப்படி ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது, அவர் கோபம் எவ்வளவுதான், ஒரே நிமிஷம்தான். ஹல்லேலூயா. ஆனா அவருடைய தயவோ எப்படியாம், நீடிய வாழ்வு, நீடிய வாழ்வு. ஹல்லேலூயா. சாயங்காலத்திலே அழுகை தங்கும். அதே போல சொல்றார், சாயங்காலத்தில் ஒரு அழுகை, ஒரு பிரச்சனை, ஒரு கண்ணீர், ஒரு போராட்டம், ஒரு சமாதானமற்ற சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியத்திலே கலக்கம். ஹல்லேலூயா. ஆனால் அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், விடியற் காலத்துல என்ன உண்டு, களிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, சாயங்காலத்திலே ஆமென் அழுகை தங்கும். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் சாயங்காலத்தில் அழுகை தங்கும் பொழுது ஹல்லேலூயா ஆமென் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு விடியற் காலத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு களிப்பை நீ பார்க்கிறதற்கு உன்னை நடத்த ஆண்டவர் உன்னை ஆமென் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்னால் ஆண்டவர் சொல்றார், சாயங்காலத்தில் உனக்கு என்ன உண்டு? ஆமென் ஹல்லேலூயா அழுகை இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளை ஆமென் ஆண்டவர் பிரசன்னத்தில் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சாயங்காலம் ஆமென் கர்த்தருடைய பிள்ளை ஹல்லேலூயா ஆமென் ஒரு வேளை உன் பிரச்சனைக்குரிய ஒரு நேரமா இருக்கலாம், உன் கண்ணீருக்குரிய ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு போராட்டத்தினுடைய நெருக்கமான ஒரு சிச்சுவேஷனா இருக்கலாம், மனுஷனால் வந்த ஒரு நிந்தையா இருக்கலாம், ஒருவேளை யாரிடத்திலும் உன்னால் பகிர்ந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு மன பாரம் உன்னை அழுத்தி கொண்டிருக்கிற ஒரு வேலையா இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே ஆமென் அது அழுகை. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உனக்கு உன் ஜெபத்திற்கும் உன் அழுகைக்கும் அவர் பதில் கொடுத்த பிறகு விடியற் காலத்தில் ஹல்லேலூயா என்ன உண்டு? களிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, சாயங்காலம் என்று ஒன்று இருந்தால், இரவு என்று ஒன்று இருந்தால், தேவனுடைய பிள்ளையே அது கடந்து போகும். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு விடியற் காலம் என்று ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே ஹல்லேலூயா கொஞ்சம் நேரம்தான் அந்த இரவு. ஆமென் கர்த்தருடைய பிள்ளையே ஆமென் கர்த்தருடைய பிள்ளையே சாயங்காலத்தில் இருந்து ஆமென் அந்த இரவு கொள்கிறதற்கு கொஞ்ச நேரம் தான். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளையே, விடியற் காலத்தில் கர்த்தருடைய பிள்ளை ஹல்லேலூயா ஒரு களிப்பை தேவன் உனக்கு வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இரவின் நேரத்திலே பவுலும் சீலாவும் கர்த்தருடைய பிள்ளையை அவர்கள் தொழுமரத்திலே கால்களும் கைகளும் கட்டப்பட்ட நேரத்திலே அவர்கள் கர்த்தரை துதித்து காத்திருந்து பாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை ஹல்லேலூயா. ஆமென். அந்த இரவு அவர்களுக்கு வேதனை உள்ளதாய் இருந்தது, அழுகை நிறைந்ததாய் காணப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அநேக அடிகள் கர்த்தருடைய பிள்ளை ஹல்லேலூயா, அநேகருடைய நிந்தைகள். அடுத்த நாள் அவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டமான காரியங்களுக்கு அவர்கள் சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களுடைய ஜீவன் இருக்குமா இல்லையா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஹல்லேலூயா. என்ன தீர்ப்பு வருமோ, எப்படி முடியுமோ, எப்படி நீதி கிடைக்குமோ என்று நினைத்திருக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இனி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னோட வாழ்க்கையில கூட ஹல்லேலூயா எப்படி இந்த காரியம் முடியுமோ, எப்படி எனக்கு பதில் கிடைக்குமோ, எப்படி எனக்கு ஒரு தீர்ப்பு வருமோ என்று கூட நீ கூட ஒரு சாயங்காலத்தில் அழுகை போல காணப்படுகிற ஒரு சூழ்நிலைகளுக்குள் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விடியற் காலத்திலே உனக்கு களிப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த நாள் ஆமென் அவர்களை ஆமென் ஹல்லேலூயா ஆமென் விடுதலையாக்கும்படி கர்த்தர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஒரு பெரிய அசைவை அந்த இடத்திலே உண்டாக்கினார். ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே இந்த மாதம் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய எல்லைகளுக்குள்ளும் ஆமென் ஒரு களிப்பை வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு சந்தோஷத்தை இந்த மாதத்தில் வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். உன் மகிழ்ச்சியை தேவன் இந்த மாதத்தில் நீ அனுபவிக்க தேவன் உன்னை நடத்த போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருவேளை துக்கம்தான் என்னுடைய வாழ்க்கை என்று கூட நீ நினைத்து சோர்ந்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இனி நீ அழுது கொண்டிருக்க போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை அப்படி ஒரு போராட்டமான காலங்களை ஆமென் நீ சந்தித்து இன்றைக்கு கூட தேவ பிரசன்னத்திலே அழுகையோடு கூட நீ இந்த நேரத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தேவ ஆவியானவர் இந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 30:5 சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆமென் சாயங்காலத்தில் அழுகை தங்கும், ஆமென் விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். உனக்கும் கர்த்தர் தட்டி சொல்லுகிறார், களிப்பு உண்டாகும் கர்த்தருடைய மகளே, கர்த்தருடைய மகனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா எல்லாருக்குமே தெரியும், எஸ்தருடைய புஸ்தகத்தை நாம் வாசித்து ஆமென் பார்க்கும் பொழுது ஆமென் எஸ்தர் ஆமென் ராஜாத்தி ஹல்லேலூயா இப்படியாக ஆமென் யூதர்கள் அழிக்கப்படுகிற ஒரு சிச்சுவேஷன் காணப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே ஆமென் அவளுடைய சிறிய தகப்பனார் ஹல்லேலூயா எஸ்தரிடத்திலே வந்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ இப்படியாக நீ போய் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. ராஜாவின் சமூகத்தில் போய் நீ கேட்க வேண்டும் என்று கூட அவளுக்கு அந்த வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. ஆனால் எஸ்தர் ஆமென் ஹல்லேலூயா இப்படியாய் அந்த மொர்தெக்காய் அந்த வார்த்தையை அவளுக்கு சொன்ன பிறகு ஹல்லேலூயா எஸ்தர் என்ன செய்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 4வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 16வது வசனம், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க அவர் சொல்றா ஹல்லேலூயா ஆமென் தன்னுடைய ஆமென் சிறிய தகப்பனிடத்துல சொல்லுகிறாள், நீர் போய் யூதர் எல்லாருக்கும் சொல்லும் ஆமென் அவர்களை 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் பண்ணும்படி சொல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நெருக்கமான நேரத்திலே ஒரு கஷ்டமான வேளையில ஹல்லேலூயா கர்த்தருக்கு காத்திருந்து ஆமென் ஜெபித்து உபவாசிப்பது கர்த்தருடைய பிள்ளையே ஹல்லேலூயா
ஒரு ஜெயத்தை கொடுக்கிறதற்கு, ஆமேன், சந்தோஷத்தை கொடுக்கிறதற்கு ஆண்டவர் உன் எல்லைகளிலே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். தேசத்துக்காக ஆமேன் ஹல்லேலூயா ஜெபிக்கிற காரியத்திலும் கூட கர்த்தருடைய பிள்ளை ஹல்லேலூயா உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஆம், கர்த்தர் கட்டாயமாக தேசத்திலும் கூட ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு எஸ்தர் அதைத்தான் அவள் கையாண்டாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தன்னுடைய சிறிய தகப்பனுக்கு அவள் சொல்லுகிறாள், நீர் போய் சொல்லும் யூதர்களுக்கு எல்லாம் அல்லும் பகலும் 3 நாள் ஆமேன் புசியாமலும் குடியாமலும் இருக்க சொல்லும், நானும் என் தாதிமார்களும் கூட என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. அப்படியாகவே நாங்கள் உபவாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நாங்கள் உபவாசம் பண்ணுவோம் இந்த மாதம். கர்த்தருடைய பிள்ளையே, ஆமேன், நீ கர்த்தருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நாளை குறித்து தேவ பிரசன்னத்திலே காத்திருந்து ஜெபி. ஹல்லேலூயா. காத்திருந்து கர்த்தருடைய பாதத்திலே ஆமேன் போராடி தேவ கரத்திலே நில். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு வேலையா இருக்கிறது. ஆமேன். தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்க போவதை நீ காணப்போகிறாய். ஆமேன். மகிழ்ந்து களிக்கூறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவள் 3 நாளும் உபவாசம் இருந்து இப்படியாய் காத்திருந்து, ஆமேன், சட்டத்தை மீறி நான் ராஜாவினுடைய சமூகத்திலே போவேன். ஆமீன். அவள் சொல்லுகிறாள், ஹல்லேலூயா, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தருடைய பிள்ளையே, 5வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, அவள் ராஜாவினுடைய சமூகத்தில் என்ன செய்கிறாள்? அவள் கடந்து போகும் பொழுது ராஜாவுடைய கண்களிலே என்ன செய்யப்படுகிறது? அவளுக்கு தயவு கிடைக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, ஹல்லேலூயா, காத்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போவது மாத்திரம் அல்ல, ஆமேன், உன் ஜீவனுக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்கள், உன் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற சத்ருவினுடைய பிரச்சனைகள், சத்ரு வைக்கிற கண்ணிகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் கட்டாயமாக உன் கண்ணீரும் உன் உபவாசமும் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். எந்த ஆமேன் இடத்திலே உனக்கு தயை வர வேண்டுமோ, ஆமேன், கர்த்தருடைய வல்லமை அதை செய்யும். அந்த ராஜா தான் தயை காட்ட வேண்டும் என்று இங்கு இருக்கிறது. அப்படியாகவே அகஸ்வேரு ராஜாவினுடைய கண்களிலே எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. தயவு கிடைத்த உடனே ஆமேன் எஸ்தர் ஞானமாக நடக்க தொடங்கினாள். உடனடியாக ராஜாவின் இடத்திலே போய் ஆமேன் யார் சத்ரு என்று சொல்லி என்ன செய்யவில்லை? காரியத்தை அவள் கெடுத்து போடவில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, ஞானத்தோடு கூட என்ன செய்கிறாள்? 2 நாட்கள் ஹல்லேலூயா ஆமேன் என்ன செய்கிறாள்? விருந்தை ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறாள். பாருங்க, ஆமேன், காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. அந்த 2 நாட்கள் ஹல்லேலூயா. ஒரு சில நேரம் சிலர் காத்திருக்கவோ பொறுமையா இருக்கவோ கூடாதபடிக்கு ஹல்லேலூயா ஞானமற்ற செயல்களை என்ன செய்திருவாங்க? சில காரியங்களிலே செய்து விடுகிறது நிமித்தமாக சில நேரங்களிலே என்ன செய்கிறது? போராட்டங்கள் அதிகரிக்கும். ஹல்லேலூயா. சத்ருவை மேற்கொள்ளுகிறதற்கு அவள் எவ்வளவு ஞானத்தோடு செயல்படுகிறவளாய் காணப்பட்டாள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, அதே சத்ருவாகிய ஆமானையும் அந்த விருந்துக்கு அவள் அழைக்கிறவளாய் இருந்தாள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, 2வது நாள் அழைக்கப்பட்ட விருந்திலே கர்த்தருடைய பிள்ளையே, ஆமானை கர்த்தர் நிச்சயமாகவே வெளிப்படுத்தினார். ஆமென். அவன் எப்படிப்பட்டவன் என்பதை ஆமென் ராஜாவினிடத்திலே அவள் ஆமென் எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது அவள் ஆமென் அவர் கேட்கிற ஆமென் என்ன நான் உனக்கு செய்ய வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில் ஆமென் அவள் எப்படிப்பட்ட காரியத்தை சொல்ல வேண்டும் என்ற ஞானத்தோடு கூட கர்த்தர் நடந்து கொள்ளுகிறதற்கு அவளுக்கு தேவன் கிருபை தந்தார். அந்த நேரத்தில் யார் அந்த சத்ரு என்று சொல்லும் பொழுது ஆமென் இந்த ஆமான் என்பதை தேவன் காண்பிக்க கர்த்தர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, அந்த வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது எஸ்தர் 8வது அதிகாரத்தில் நீங்கள் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். 15-16 அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டு ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்தில் புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது.
அவர்களுக்கு ஆமென் ஜீவனுக்கு விரோதமான ஒரு போராட்டமே வந்து ஒரு அலக்களிப்பு நடந்து கொண்டிருந்த ஒரு நேரத்திலே ஹல்லேலூயா இவள் 3 நாள் காத்திருக்க வேண்டிய அந்த கிருபையை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டு அவள் ராஜாவின் சமூகத்திலே தயவை பெறுகிறாள். ஹல்லேலூயா. எந்த ஆமென் நாளிலே தானே யூதர்களை அவர்கள் அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்களோ அந்த நாளிலே தானே அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எந்த மொர்தெக்காய் தள்ளப்பட்டு போய் நின்றானோ ஆமென் கர்த்தருடைய பிள்ளையே, எந்த மொர்தெக்காய்க்காக தூக்கு மரம் ஆயத்தம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டதோ கர்த்தருடைய பிள்ளையே, அதே தூக்கு மரத்துக்கு ஹாமான் ஆளாகும்படி கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா. ஆமென். சில நேரம் கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உன் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். பாத்திரம் நிரம்பி வழியும் தான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சுயபலத்திலே நீ சத்துருக்களோடு போராட ஆமென் கர்த்தர் ஆமென் அல்லேலூயா விரும்புகிறவர் அல்ல. நீ தேவனுடைய கரத்திலே காத்திருந்து தேவனுடைய கரத்திலே உன் யுத்தத்தை கொடுத்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த வாசலிலே தான் அவன் அமர்ந்திருந்தான். ராஜாவுக்கு விரோதமாக வந்த ஒரு பிரச்சனைக்கு ஆமென் ராஜாவுக்கு ஆமென் பாதிப்பு ஏற்படாதபடிக்கு பாதுகாக்கிறதற்கு ஏதுவான அந்த காரியத்தை அவன் வெளிப்படுத்தினான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வேலை என்று வரும் பொழுது ஆண்டவர் ஆமானை தேவன் ஆமென் அல்லேலூயா மொர்தெக்காய் ஆமென் அல்லேலூயா மொர்தெக்காயை கர்த்தர் உயர்த்துகிறதற்கு காரணமாயிருந்தார். மொர்தெக்காய் அந்த வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அல்லேலூயா. அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. ஆமென். எப்பொழுதெல்லாம் ஆமான் கடந்து நடந்து வரும் பொழுது எல்லாம் அல்லேலூயா எப்பொழுது ஆமென் மொர்தெக்காயை அவன் ஆமென் ஒன்றுமில்லாமல் ஆமென் அவனை ஆமென் கொன்று போட வேண்டும் என்று அவனுக்கென்று ஒரு தூக்கு மரத்தை அவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாளும் மொர்தெக்காய் அல்லேலூயா எந்த காரியத்திலும் அல்லேலூயா அவன் சத்ருவை ஆமென் அல்லேலூயா மேற்கொள்ள அவன் அவசரப்படவில்லை. அவன் பொறுமையாய் காத்திருந்தான். கர்த்தருடைய பிள்ளை அல்லேலூயா. கர்த்தருடைய வேலை என்று ஒன்று வரும் பொழுது ஆமென் எந்த தூக்கு மரம் ஆமென் மொர்தெக்காய்க்கு ஆமென் ஆயத்தம் பண்ணப்பட்டதோ அதே தூக்கு மரத்துக்கு ஆமானை தேவன் அல்லேலூயா நிர்மூலமாக்குவதற்கு பாத்திரமாய் வைத்தார். அல்லேலூயா. ஆமென். அந்த ஆமென் மொர்தெக்காயை அதே ஆமானுடைய கையின் நிமித்தமாக ஆமென் கௌரவிக்கும்படியாக தேவன் வைத்தார். அல்லேலூயா. அது வேதம் சொல்லும் பொழுது சொல்லப்படுகிறது, சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. அல்லேலூயா. அடுத்த வசனம் 16, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அல்லேலூயா. அவர்களுக்கு களிப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளையே, நீ காத்திருக்கும் பொழுது தேவ பிரசன்னத்திலே நீ ஜெபிக்கும் பொழுது தேவ பிள்ளை அல்லேலூயா உபவாசம் இருந்து தேவனுடைய பாதத்திலே நீ ஆமென் உன்னை உடைத்து நிற்கும் பொழுது அல்லேலூயா கர்த்தர் கட்டாயமாக அவருடைய பிள்ளைகள் துக்கம் அல்ல களிப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென் எஸ்தரும் ஆமென் அவள் பொறுமையோடு கூட இருந்து அவள் எப்படி ஞானமாக அல்லேலூயா ராஜாவின் சமூகத்திலே ஆமென் சத்ருவை அல்லேலூயா மேற்கொள்ளுகிறதற்கு அவள் குறிவைத்து இந்த காரியத்தை அவள் செய்தவளாய் காணப்பட்டாள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென் இன்றைக்கு தேவன் உனக்கும் அந்த ஞானத்தை கொடுப்பாராக. அவசரப்பட்டு மாம்சத்திலே எதையும் நீ செய்து விடாதே. பொறுமையாயிரு, காத்திரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் ஹல்லேலூயா இந்த மாதம் சொன்ன வசனத்தின்படி நிச்சயமாக விடியற் காலத்தில் உனக்கு ஒரு களிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். ஆகினால் தன் வசனம் சொல்லும் பொழுது ஹல்லேலூயா ஆமென் 9வது அதிகாரத்திலே ஹல்லேலூயா ஆமென் அவர்களுடைய சஞ்சலம் 21வது வசனத்துல சொல்லுகிறது, அவர்களுடைய சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, எந்த மாதம் எந்த நாள் அவர்களுக்கு ஆமென் ஹல்லேலூயா ஆமென் சத்ரு அவர்களை மேற்கொள்வான் என்று வைக்கப்பட்ட ஆமென் நாளாக இருக்கிறதோ அந்த நாளும் அந்த மாதமும் அவர்களுக்கு எப்படிப்பட்டதாய் மாறிற்றாம், அவர்களுடைய சஞ்சலம் சந்தோஷமாகவும்
துக்கமாகவும் அவளுடைய துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறினது. ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் அப்படி ஒவ்வொருவருக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விடியற் காலம் உனக்கும் ஆமேன் காத்திருக்கிறதா இருக்கிறது. அந்த விடியற் காலம் உனக்கு ஒரு களிப்பை உண்டாக்க போகிற ஒரு நாளாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக கர்த்தர் மாற்ற வல்லவராக இருப்பார். ஹல்லேலூயா. எடுத்து 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே கூட நாம் அன்னாளை குறித்து 1வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, அன்னாலும் கூட ஹல்லேலூயா அவள் அழுதாள். ஹல்லேலூயா. இருதயம் உடைந்து கர்த்தருடைய பிள்ளையே தேவனுடைய சன்னிதானத்தில் போய் ஆமேன் ஹல்லேலூயா ஆமேன் அவள் உடைந்து அழுதாள், தன் இருதயத்தை ஊற்றினாள். ஹல்லேலூயா ஆமேன். அவள் சொல்லுகிறாள், நான் மன கிளேசம் உள்ள ஸ்ரீ. ஆமேன் ஹல்லேலூயா. என் இருதயத்தை கர்த்தருடைய பிரசன்னத்தில் என்ன செய்தேன்? ஊற்றி விட்டேன். இந்த மாத கர்த்தருடைய பிள்ளையே உன் இருதயத்தை தேவனுடைய பிரசன்னத்தில் போய் ஊற்று. ஹல்லேலூயா. மனுஷனிடத்திலே ஊற்றாதே. ஹல்லேலூயா. மனுஷனிடத்திலே போராடுகிறதற்கு நமக்கு ஆமேன் ஹல்லேலூயா ஒன்றும் இல்லை மகனே. ஹல்லேலூயா. அவர்களோடு கூட நாம் போராடும் பொழுது நாம் இன்னும் கூட சோர்ந்துதான் போவதற்கு ஏதுவானவர்களாக காணப்படுவோம். அங்கு அன்னாள் செய்த காரியம் தன்னுடைய ஆமேன் அந்த பெண்ணினால் அவளை அவ்வளவு வேதனைப்படுத்தும் பொழுது ஹல்லேலூயா அவள் தேவனுடைய ஆலயத்தில் போய் அவர் சன்னிதானத்தில் போய் தன் இருதயத்தை உடைத்து ஊற்றி அழுது கர்த்தருடைய கரத்திலே ஆமேன் அழுது கேட்டாள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே அன்னாளை தேவன் களிப்புள்ளவளாக மாற்றினார். ஹல்லேலூயா. நீங்கள் 1 சாமுவேலில் 2வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லும் பொழுது அன்னாள் சொல்லுகிறார், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஹல்லேலூயா. அவள் சொல்லுகிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறது? உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. இந்த மாத கர்த்தருடைய பிள்ளையே நீ தேவன் உனக்கு செய்ய போகிற இரட்சிப்பினால் நீ சந்தோஷப்படுகிற ஒரு மாதமாக இருக்கும்படி கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே ஆமென். அவள் சொல்லுகிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள் ஆமென் களி கூறுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை ஒரு வேதனையான வார்த்தைகள், எத்தனை ஒரு வேதனையான செயல்பாடுகள் அவளுக்கு காணப்பட்ட பொழுது அவள் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து தன் இருதயத்தை ஊற்றினாள். ஹல்லேலூயா. நீ கேட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளை ஹல்லேலூயா ஆமென் நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போ. உன் இருதயத்தை உடைத்து கர்த்தரிடத்திலே அழுது உன்னுடைய எல்லாவற்றையும் அவரிடத்திலே சொல் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உன் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவருக்கு நீங்க என்ன செய்யுங்க? தெரியப்படுத்திடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை அவருக்கு நாம இருதயத்தின் விண்ணப்பத்தை என்ன செய்யலாம்? தெரியப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை ஹல்லேலூயா. அவள் அப்படித்தான் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் இருதயத்தை உடைத்து ஊற்றினாள். ஹல்லேலூயா. ஆம், அந்த நேரத்திலே ஏலிக்கு ஒன்றும் தெரியவில்லை. அவர் ஆசாரியன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவள் குடித்து வந்திருக்கிறாள், வெறித்து வந்திருக்கிறாள் என்று எந்த மட்டும் உன் குடி வெறியை விட்டு ஆமேன் நீ ஆமேன் வெளியே வருவதில்லை என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், இல்ல ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் என் தேவனுடைய சன்னிதானத்தில் என் இருதயத்தை என்ன செய்து விட்டேன்? ஊற்றி விட்டேன். ஹல்லேலூயா. இந்த மாத கர்த்தருடைய பிள்ளையே ஆண்டவருடைய பாதம் மாத்திரம் தான் கர்த்தருடைய பிள்ளைக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு பாதம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதம் மாத்திரம் தான் கர்த்தருடைய பிள்ளையை விசாரிக்கிற ஒரு பாதம். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளையா இருந்தால் நிச்சயமாக உனக்கு ஒரு களிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிகம் வெளியே எதையும் நீ என்ன செய்ய வேண்டாம்? ஆமென். அழப்ப வேண்டாம். ஹல்லேலூயா. அவள் தேவ சன்னிதானத்தில் போனால் அந்த ஏலிக்கு கூட எதையும் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. அவள் இருதயத்தை உடைத்தாள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வந்தது. ஹல்லேலூயா. ஏலி அவளை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீ 18வது வசனத்திலே இப்படியாக ஏலி ஆமென் 17வது வசனத்திலே இப்படியாக ஏலி அவளை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தோட நீ போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு என்ன செய்வார்? கட்டளை இடுவாராக. ஹல்லேலூயா. மேன் இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரோடு கூட சொல்லுகிற வார்த்தை, நீ சமாதானத்தோட போ. ஹல்லேலூயா. நெடுநாளாக ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளையை மேன் அவமானத்திலும் நிந்தையிலும்
பல வார்த்தைகளிலும் தள்ளப்பட்டிருக்கிற சிச்சுவேஷனிலும் ஆண்டவர் பாதம் மாத்திரம்தான் எனக்கு விசாரிக்கிற தேவன் பாதம் தான் என்று காத்திருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட போ. அல்லேலூயா. சமாதானத்தோட போ. அல்லேலூயா. உள்ளத்துல எந்த ஒரு காரியத்தை குறித்தும் என்ன செய்யாத, நெருடலா இருக்காத, கவலையா இருக்காதே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எனக்கு பதில் தருவாரா என்று சொல்லி சந்தேகப்படாதே. அல்லேலூயா. ஆம், அந்த வார்த்தை அவளுக்கு வரும் பொழுது அல்லேலூயா சமாதானத்தோட போ. அல்லேலூயா. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டதை அவர் உனக்கு என்ன செய்வார், கட்டளை இடுவாராக. இந்த மாதம் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஆமென் காத்திருக்கிறேன். என் ஆத்துமா அவருக்கு காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை இன்றைக்கும் உங்களுக்கு நேரே வந்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளையே. அது ஜீவனாயும் ஆவியாயும் உன் எல்லைகளுக்குள்ளே கிரியேட் செய்ய கர்த்தர் இன்றைக்கு ஆமென் ஆமென் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆம், அப்படிப்பட்ட நேரத்தில் அந்நாளுக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தை எப்படிதான் வந்தது, நீ சமாதானத்தோட போ என்று ஆண்டவர் அவளோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதத்திலும் ஆண்டவர் உனக்கும் கூட அல்லேலூயா ஆமென் நிச்சயமாய் ஒரு விடியற் காலம் இருக்கிறது. அந்த விடியற் காலத்தில் உனக்கு ஒரு களிப்பு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளையை விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளையை நீ சமாதானத்தோட போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ திரும்ப திரும்ப சந்தேகப்பட்டு போகாதே. நீ திரும்ப திரும்ப என்ன செய்யாதே. அல்லேலூயா. இதை குறித்து பல நேரங்களிலே ஆமென் அல்லேலூயா ஆமென் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்காதே. அல்லேலூயா. சமாதானத்தோட போ. இந்த அந்நாள் அந்த வார்த்தை வந்தவுடனே இஸ்ரவேலின் தேவனிடத்தில் ஆமென் நீ வேண்டிக் கொண்டதை அவர் உனக்கு கட்டளையிடுவார் என்று சொன்ன அந்த வார்த்தை வந்தவுடனே அந்த வார்த்தை அவள் முழு நிச்சயமாக என்ன செய்தாள், விசுவாசித்தாங்க. அல்லேலூயா. ஆமென். அதுக்கு பிறகு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்னாள் என்ன செய்தாளாம். அல்லேலூயா. ஆமென். 19வது வசனத்தில் ஆமென் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அவள் ஆமென் அந்த 18ல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அன்னாள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. அப்புறம் அவள் என்ன செய்யவில்லை, துக்கமுகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. அவள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவிலிருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை என்ன செய்தார்கள், பணிந்து கொண்டு அல்லேலூயா ராமாவிற்கு அவர்கள் திரும்பி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நேரம் அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார். அல்லேலூயா. இந்த மாதம் உங்களையும் அவர் நினைத்தருளுகிற தேவனாக இருக்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே ஆமென் உங்கள் எல்லைகளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போவதை நீங்கள் பார்க்க போறீங்க. ஆமென். ஆகையினால் தான் அன்னாள் சொன்னாங்க, அல்லேலூயா, கர்த்தருக்குள் என் இருதயம் களி கூறுகிறது. அல்லேலூயா. என் இருதயம் களி கூறுகிறது. அல்லேலூயா. ஆமென். என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாதம் எந்த ஆமென் மனுஷன் நடுவிலே நீ அவமானப்பட்டு போனாயோ, யார் நடுவிலே நீ ஆமென் கர்த்தருடைய பிள்ளையை தள்ளப்பட்டு போனாயோ, ஆண்டவர் கட்டாயமாக அந்த இடத்திலே உன் கொம்பை உயர்த்த போகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டாயம் நிச்சயமாக அல்லேலூயா ஆண்டவருடைய பிள்ளையே அல்லேலூயா உன்னை தேவன் அபிஷேகித்து உன்னை தேவன் பலப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதிகமாய் அவர் பாதத்திலே எல்லாவற்றையும் ஆமென் எரேமியா சொல்லுகிறது போல, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் என்ன செஞ்சிட்டேன், சாட்டி விட்டேன். அல்லேலூயா. நான் சாட்டி விட்டேன், உம்மிடத்துல நான் கொடுத்துட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி கர்த்தர் கரத்துல கொடுத்து விட்டு தேவ பிரசன்னத்திலே பொறுமையோடு கூட காத்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளை அல்லேலூயா உன் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆகையினால் தான் அன்னாள் அப்படியாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவங்க பாடுறாங்க. 2:10 அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, அல்லேலூயா, அபிஷேகம் பண்ணினவர்களுடைய கொம்பை கர்த்தர் என்ன செய்கிறார்,
உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை ஆண்டவர் உயர பண்ணுவார் என்று கர்த்தரை துதித்தார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இந்த மாத கர்த்தர் கட்டாயம் உன்னை அபிஷேகித்து உன்மேல் தேவனுடைய திட்டங்களை வைத்து ஆண்டவர் உன்னை உன்னுடைய தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உன்னை தெரிந்து கொண்டு பெயர் சொல்லி உன்னை அழைத்திருக்கும் பொழுது, உன்னை அனாயிண்ட் பண்ணி இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை கைவிட்டுருவாரா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் மறந்து போய் விடுவாரா? ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவருடைய பிள்ளையை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? மறந்து போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேலை என்று ஒன்று இருக்கிறது. அந்த வேலைக்காக மாத்திரம் நீ பொறுமையோடு கூட காத்திருந்து, எப்படி அண்ணால் தன் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஊற்றி அழுது, ஆமேன், கர்த்தருடைய பிள்ளை, ஹல்லேலூயா, ஆமேன், அவர் எல்லாவற்றுக்கும் விடுதலை பெற்ற அதே போல கர்த்தர் நிச்சயமாக உனக்கும் கூட அந்த கிருபை தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயம் அபிஷேகம் பண்ணின உன் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. சொல்லும் பொழுது ஆமேன், புலம்பல் 3 கூட நீங்கள் 25வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இப்படியாக எரேமியா சொல்லுகிறார், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை தமக்கு ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளையே தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிரசன்னத்திலே வந்திருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு நல்லவர் என்று உன்னால் இந்த நெருக்கமான நேரத்திலே சொல்ல முடியுமா? ஆமேன். பல போராட்டத்தின் நடுவிலே நீ காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளையே உன்னால் சொல்ல முடியுமா? தேவ பிள்ளை, ஹல்லேலூயா, இந்த வார்த்தையை எரேமியா சொல்லும் பொழுது ஆமேன், அவருக்கு அநேக பாடுகள், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறது நிமித்தம் அவருக்கு வந்த நெருக்கங்கள். ஹல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு என்ன செய்வேன்? காத்திருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையை அவருடைய வேலை வரும் பொழுது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட்டு போகிறவர் அல்ல. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. ஆமேன். அன்னால் எப்படி தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. ஆண்டவருடைய பிள்ளையை அவர் ரட்சிப்புக்கு ஆமேன் நீ காத்திருக்கிறது, ஆமேன், நம்பிக்கையோடே காத்திருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமேன். 8:28 ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு தான் நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையை நல்லவர் என்று உன் இருதயத்திலே இந்த மாதம் ஆண்டவரை பார்த்து சொல்லி கர்த்தரில் துதியை ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்பாயா? உன் இருதயம் களி கூற வைக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமீன். சாயங்காலத்தில் அழுகை தங்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் அழுகை எதுவாயிருந்தாலும், உன் கண்ணீர் எது நிமித்தம், எந்த காரணத்தின் நிமித்தம் இருந்தாலும் ஆண்டவரே உனக்கு ஒரு விடியற் காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. விடியற் கால களிப்பை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த மாதம் அநேகருடைய குடும்பத்தில் அந்த சந்தோஷத்தை கர்த்தர் உண்டாக்கி தரப்போகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, அவர் நல்லவர். ஹல்லேலூயா. உள்ளத்திலிருந்து நீங்க இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவருக்கு துதி ஏறிடுங்க. ஆண்டவரே, நீங்க நல்லவங்கப்பா, நீங்க தீமை செய்ய மாட்டீங்கப்பா. ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கு நான் நம்பிக்கையோடு என்ன செய்கிறேன்? காத்திருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. என்ன விடுதலையா இருந்தாலும், ஆத்மாவின் விடுதலையா இருந்தாலும், ஆண்டவருடைய பிள்ளை உன் சரீர பிரகாரமான விடுதலைக்காக நீ பொறுமையோடு காத்திருக்கிற ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் ஆண்டவருக்கு நீ நம்பிக்கையோடு காத்திருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்பிக்கையோட. ஹல்லேலூயா. நான் வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நம்பிக்கையோட இருப்பேன். ஆண்டவரே, நீர் இதை சொன்னீரப்பா, இதை செய்வீரப்பா என்று கூட காத்திரு. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் உனக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஆமேன். உன் நம்பிக்கையை கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? வீண் போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகத்திலும் கூட ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 64வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இப்படி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஹல்லேலூயா. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை,
செவியால் உணர்ந்ததும் இல்லை, ஆம் அவைகளை கண்டதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இனி கர்த்தர் பாதத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு காத்திருக்கிற உனக்கும் கூட அவர் செய்ய போகிறதை நீ ஆமென் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனை துதித்து நீ பாடுகிறதற்கு ஆண்டவர் உனக்கு ஒரு தருணத்தை இந்த மாதம் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளை, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடியே ஹல்லேலூயா அவர் களிப்பை உண்டாக்குகிற ஒரு மாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. அன்றைக்கு தானியேல் ஆமென் அந்த சிங்கக்கெபியில் போடப்பட்டான். ஹல்லேலூயா. இரவு முழுவதும் அந்த சிங்கம் இருக்குதுதான் நடுவுல. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? சிங்கத்தின் வாயை கட்டி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த இரவு ஒன்றும் அவனை அந்த சிங்கம் சேதப்படுத்த விடவில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஏற்கனவே தானியேல் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை, ஹல்லேலூயா. அதிகாலையிலே ஆமென் ஹல்லேலூயா அந்த ராஜா வந்து காலையில வந்து கேட்கிறார், ஹல்லேலூயா, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். தப்புவித்தார் என்று சொல்லும் பொழுது காலையிலே தானியேலை அந்த ராஜா விடுவிக்கிறதுக்கு காரணமாயிருந்தது. ஆமென் ஆமென். இரவு ஒரு அற்புதம் நடக்கும். தேவனுடைய பிள்ளையே, ஒரு அதிசயம் நடக்கும். யாருக்கும் நடக்காத ஒரு வல்லமையான காரியத்தை கர்த்தர் நமக்கும் ஆமென் உனக்கும் செய்யுகிற தேவன் என்பதை நீ பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது ஆமென் காலமே உனக்கு ஒரு ஆமென் விடுதலை, ஒரு விடுதலை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அந்த காரியத்தில் இருக்கிற அந்த போராட்டத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையில் இருக்கிற அந்த சிச்சுவேஷனை கர்த்தர் அப்படியே மாற்றி போட்டு உனக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று கர்த்தரை நீ மகிமைப்படுத்த கர்த்தர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை எந்த மனுஷனிடத்திலே நீ ஆமென் நீ சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீ சிறைப்படிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆண்டவர் இன்னைக்கு கர்த்தர் பிரசன்னத்தில் ஹல்லேலூயா ஆமென் நீ காத்திருந்து செபி. ஹல்லேலூயா. தானியேல் அந்த சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி வைத்திருந்தார். காலமே அந்த ராஜா வந்து கேட்ட பொழுது தானியேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தி கர்த்தர் தானியேலை வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. காலமே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. இந்த மாதம் விடியற் காலத்தில் உனக்கு ஒரு களிப்பை வைத்திருக்கிறார், ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு எதுவாய் கர்த்தர் மாற்றி போடுகிற ஒரு நன்மையாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே அப்பா, நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என் ஆத்துமா அவருக்கு காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தையை தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் வேற எதையும் நம்பி இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, வார்த்தையை நம்பி இருக்கிற நீ ஒரு நாளும் ஆண்டவர் உன்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார், உன்னை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த மாதத்திலே செய்து உங்களையும் கூட அவர் சந்தோஷத்தினால் நிரப்ப போகிற தேவன் என்பதை பார்க்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. கண்களை மூடலாமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? தேவன் நம்மோடு பேசி இருக்கிற தேவன். தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளை ஹல்லேலூயா சாயங்காலத்திலே ஆமென் அழுகை தங்கும். ஹல்லேலூயா. அந்த அழுகை நேரம் கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தரிடத்தில் உன் இருதயம் உடைக்கப்படட்டும். தேவ பிரசன்னத்திலே உபவாசித்து காத்திருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, தானியேலை போல ஹல்லேலூயா அந்த இரவு நேரத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஹல்லேலூயா இருக்கிற பொழுதுதான் அந்த வாய்களை கர்த்தர் கட்டி வைத்திருக்கிற தேவன் என்பதை காண வைப்பார். ஹல்லேலூயா. காலமே உனக்கு ஒரு களிப்பு உண்டாகும். இந்த மாதம் களிப்பின் மாதம் என்பதை காண கிருபை தருவார். சந்தோஷத்தின் மாதம் என்பதை காண கிருபை தருவார். ஹல்லேலூயா. காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன் 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. காத்திருப்பேன் காத்திருப்பேன்
அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். என் விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். என் விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். நிச்சயமாகவே ஆண்டவர் உன் சுகவாழ்வை சீக்கிரத்திலே துளிர்க்க செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிள்ளை, ஹல்லேலூயா. விடியலை காணும் வரைக்கும் நான் முழங்காலிலே காத்திருப்பேன் என்று இன்றைக்கு தேவ பிரசன்னத்திலே ஒரு தீர்மானத்தோடு கடந்து போ கர்த்தருடைய மகளே, மகனே. ஹல்லேலூயா. ஆண்டவர் கட்டாயமாக உன் விடியற் காலையில ஒரு களிப்பை இந்த மாதம் உண்டாக்கினார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனை துதிக்க, தேவனை ஆராதிக்க கர்த்தர் உன்னை நடத்த போகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சாயங்காலத்தில் அழுகை தங்கும் என்று சொன்னீரே, ஆனால் விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று சொன்னீரப்பா. இந்த மாதம் அநேகருடைய வாழ்க்கையில் அந்த களிப்பை அனுபவிக்கிற ஒரு மாதமாய் மாறப்போகிறதுக்காக துதிக்கிறேன். துக்க நாட்களை மாற்றி அவர்கள் சந்தோஷ
சந்தோஷத்தினால் இருதயம் கலிகுற போறதுக்காக துதிக்கிறேன். எதில் அவர்கள் இருதயம் துக்கப்பட்டிருக்கிறது என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. வெளியே சொல்ல முடியாத எந்த வேதனையிலே இருதயத்தின் துக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறவரே. இன்றைக்கு கர்த்தாவே, எப்படி கர்த்தாவே அப்பா அன்றைக்கு அப்பா ஆமென் மொர்தெகாயினுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றி, யூதர்களுடைய துக்கத்தை ஆமென் எஸ்தரின் துக்கத்தை கர்த்தர் அப்பா அழிப்பாக மாற்றின தேவனே. அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்களுடைய கர்த்தாவே துக்கம் அப்பா மகிழ்ச்சியாகவும் மாற்றப்பட்ட மாதமாக தேவன் வைத்தது போல் இந்த மாதத்தில் எல்லாருடைய கர்த்தாவே வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாய் தேவன் நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, துக்கத்தோடே அப்பா ஆமா ஆண்டவரே, ஒருவரும் அப்பா அப்படியே வாழ்க்கை அப்பா கடந்து போக கர்த்தர் விடுகிறவர் அல்ல. ஒரு ஆமப்பா இருளுக்கு பிறகு ஒரு விடியற் காலம் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தனி நபரும் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையிலே அதை அனுபவித்து கர்த்தரை துதிக்கிறதற்கு மகிமைப்படுத்துகிறதற்கு ஆண்டவரே அநேகர் அதை கண்டு பயந்து தேவனை அவர்களும் கூட கர்த்தாவை பற்றி கொள்கிறதற்கு அப்பா காரணமாய் நடத்த போகிறதுக்காக துதிக்கிறேன். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையும் என் தேவன் வெட்கப்பட்டு போக விடுகிற தேவன் அல்லவே அல்லப்பா. ஹல்லேலூயா. ஆமென் தகப்பனே கர்த்தாவே அப்பா. ஹல்லேலூயா. ஆத்துமா காத்திருக்கிறது. ஆமென் ரட்சிப்புக்காக நம்பிக்கையோடு கூட நான் காத்திருக்கிறேன். ஆமென் ஹல்லேலூயா. காத்திருக்கிற ஆத்துமாவுக்கு ஆண்டவர் நல்லவர் என்று சொன்னீரே. ஆமென். அப்படியாக உம்முடைய பிள்ளைகள் எதுனாலும் அப்பா சொர்ந்து போக வேண்டாம் என்று சொல்லுகிறீர் கர்த்தாவே. நிச்சயம் கர்த்தர் நல்லவர். அவர் நன்மைத்தான் எனக்கு செய்வார், அவர் தீமை எனக்கு செய்ய மாட்டார் என்று உன் உள்ளத்திலிருந்து இந்த வேளையில சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்து மகளே. ஆமென். கர்த்தர் சீக்கிரத்திலே உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி போடுகிற தேவனாய் இருக்கிறதை பார்ப்பாய். இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் தேவன் தொட்டு பலப்படுத்துங்க. ஆமாண்டவரே, இந்த கொள்ளை நோய் ஒரு குடும்பத்திலும் ஒருவரை கூட தொடாமல் கர்த்தர் காத்துக்கொள்ள கிருபை தர ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெபிக்க முடியாத பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஆவியை ஊற்றும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நீதிக்காக காத்திருக்கிறார்கள் அப்பா. எனக்கு நியாயம் கிடைக்கும் கிடைக்கும் என்று பொறுமையோடு கூட காத்திருக்கிறார்கள் அப்பா. ஆமென். நீதியை கர்த்தர் வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணி கொடுக்க போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் தகப்பனே கர்த்தாவே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை கூட, வாலிப பிள்ளைகளை கூட, வயது சென்றவர்களை கூட கர்த்தாவை நடுத்தரத்தார் எல்லாரையும் கர்த்தர் நல்ல சுகத்தோடு பாதுகாப்போடு காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். தேவையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. வேலைக்காக பல நாட்களும் ஆண்டுகளாய் காத்திருக்கிற பிள்ளைகளை தேவன் இந்த மாதம் சந்தோஷப்படுத்துகிற மாதமா இருக்க கிருபை தர ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென் தகப்பனே கர்த்தாவே. அற்புதங்கள் செய்தப்பா. ஆமென் ஆமென். உம்முடைய பிள்ளைகளை சாட்சியோடு கூட நிறுத்த போகிறீர். அதற்காக நன்றி. அற்புதங்கள் பெரும் வரை நான் காத்திருப்பேன். ஆமென் அப்பா கர்த்தாவே. உம்முடைய பாதத்தை விடுவதில்லை. உம்மை நம்பிக்கையோடு கூட அவருடைய வார்த்தையை பிடித்து காத்திருப்பேன் என்று இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் என் தேவன் அப்பா உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி நடத்த போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆமென். தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பிரயோஜனமானவர்கள் அப்பா. உங்க கடமை மாத்திரம் தான் நாங்கள் செய்தோம். இதனால் வருகிற மகிமையும் கனமும் துதியும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய நாமத்தில் கேட்கிறோம் ஆமாப்பா நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.